வெல்கம் டு அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மட்டன் கிரேவி தான் பண்ண போகிறோம். மட்டனை இந்த மாதிரி பெரட்டி வச்சு நீங்கள் செய்து பாருங்கள். வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும். உங்களுக்கே கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு கூட ஒரு கைப்பிடி அளவு சாப்பாடு சாப்பிடுவீங்க. தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறதுல மசாலா ஃப்ரெஷ்ஷாக வறுத்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணி இந்த கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி மட்டனை வேக வச்சிடலாம். 1 கிலோ மட்டன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணியிருக்கிறேன். இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 கிலோ மட்டனுங்கிறதுனால 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன். கூடவே அதிகமாக தண்ணி சேர்த்துறாமல் அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேங்க. தண்ணி முதல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கு கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி பத்தலைன்னு தோணுச்சுன்னா 2வது நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காகவே நம்ம கிரேவி பண்ண போகிறதுனால ரொம்பவும் தண்ணி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது அப்புறம் ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும் உங்களுக்கு வற்றி வரதுக்கு. இப்படி கலந்து விட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி கொஞ்சம் பத்தலை, இன்னொரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டுட்டிங்க அப்படின்னா மட்டன் வெந்துடுங்க. சில மட்டன் இளம் ஆட்டுக்கறியாக இருந்துச்சு அப்படின்னா 4 விசில்லே வெந்துடும். அதனால் நீங்கள் ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கறி வேகலைன்னா திருப்பியும் கூட நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடியாச்சு, விசிலும் போட்டாச்சு. நல்லா ஒரு 7-8 விசில் வந்ததுக்கப்புறம் தான் பூ மாதிரி வெந்திருந்தது. இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சுங்க. அந்த பக்கம் அந்த விசில் அடங்குறதுக்காக நான் எடுத்து வச்சுட்டு மசாலா வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் எடுத்துருக்க ஸ்பூன் பார்த்துக்கோங்க. 1 கிலோ நம்ம மட்டனுக்கு இந்த மசாலா கரெக்டாக இருக்கும். 4 ஸ்பூன் வர கொத்தமல்லி. நான் எப்போவுமே நாட்டு கொத்தமல்லி தாங்க யூஸ் பண்ணுவேன். அதே சமயத்தில் எங்களுக்கு நான்வெஜ் கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் பிடிக்கும் வீட்டில் எல்லாருக்கும். அதனால் நான் ஒரு 20 வரமிளகாய் எடுத்திருக்கேன். கூடவே 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு கீத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம மல்லி அளந்தோம் இல்லையா, அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் முந்திரி பருப்பு உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்தாச்சு. ஒரு சின்ன பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸ் அதிக அளவில் வேண்டாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு சின்ன நட்சத்திர சோம்பு, 3 ஏலக்காய். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்ஸு. இப்போ நல்லா வாசம் வர்ற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். எண்ணெய் சேர்த்து வறுக்கக்கூடாது பவுடரு. நம்ம வெறும் வானலியில் தான் பவுட்ரு வறுக்கணுங்க. மசாலாவை வறுத்துட்டு நல்லா ட்ரையாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா நைஸான பவுடராக பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வறுத்து விட்டு ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பவுட்ரு பண்ணும்போது பிரிஞ்சி இலையை 2-3 இப்படி பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில். அப்போ நல்லா பவுட்ராகி வந்துடும். இப்போ நம்ம மசாலா வறுத்த அதே கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து நான்வெஜ் ரெசிபீஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானது ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு லைட்டாக பொரிஞ்சு வரணும். சோம்பு தீஞ்சு போகக்கூடாது. அதனால் லைட்டாக பொரிஞ்சு வரவும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மட்டன்லேயும் நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்குறோம். அதனால் வெங்காயத்துக்கு அளவாக மட்டும் ஒரு 1/4 ஸ்பூன் அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம பத்தலை அப்படின்னா 2வது நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நிறம் மாறிடுச்சு அப்படின்னா டேஸ்ட்டும் மாறும். அதனால் நிறம் மாறுற அளவுக்கு நம்ம வதக்க வேண்டாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். மட்டன் வேக வைக்கும் போதும் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறோம். நான் எப்போவுமே ஹோம்மேடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க ரெடி பண்ணி வச்சுருப்பேன். 100 கிராம் இஞ்சினா 100 கிராம் பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி டப்பாவில் சேர்த்து வச்சுருவாங்க. அதாவது எண்ணெயெல்லாம் ஊற்ற மாட்டேன். அதே சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் உப்பு எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. வினிகர் எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். தனி இஞ்சி பூண்டு மட்டும் நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவாங்க. இப்போ வேக வச்ச மட்டனை சேர்த்துடலாம். வேக வச்ச மட்டனை
நம்ம கடாயில் சேர்த்துட்டு அந்த வேக வச்ச தண்ணி இருக்கும், அதை லாஸ்ட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அதனால் மட்டனை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இன்னொன்று, இந்த கிரேவி பண்ணுறப்போ மட்டனில் கொழுப்பு, அந்த சுத்து கொழுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருந்துச்சுன்னா அதை சேர்த்தே ஒரு துண்டு சேர்த்து வாங்கிக்கோங்க. பாருங்கள், இவ்வளோ தண்ணி மிச்சம் இருக்குது. இதை நம்ம லாஸ்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக 1.5 டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சதுனால அதிகப்படியான தண்ணி இல்லை அப்படின்னா நிறைய தண்ணி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு மட்டன் வந்து ஆல்ரெடி வெந்திருக்குது, மசாலாவும் வறுத்துருக்குறோம். நிறைய தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே போயிடும். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்த மசாலாவை மிக்ஸியில் நல்லா நைஸாக பொடி பண்ணியாச்சு. இந்த மட்டனை நல்லா ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெயிலே பிரட்டி விட்டோன்னா மட்டன்லேருந்து இன்னுமே தண்ணி பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணின அந்த பொடியை சேர்த்துடலாம். லாஸ்ட்டில் அந்த பிளேடுக்கிட்ட அந்த முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம பவுட்ரு பண்ணதுனால கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கும். அதை கரண்டி வச்சு நல்லா சுரண்டிட்டு மட்டனில் சேர்த்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மட்டனை பிரட்டி விடுங்க. மசாலாவில் இந்த மாதிரி நம்ம மட்டனை பிரட்டும் போதே நல்லா வாசம் வரும். அந்த அளவு சூப்பராக இருக்குங்க. மசாலா இந்த மாதிரி வறுத்துட்டு நீங்கள் மட்டன் கிரேவி பண்ணும்போது கட்டாயம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு 3 நிமிஷம் நம்ம மசாலாவில் அந்த மட்டனை பிரட்டி விட்டுட்டு நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இது ரொம்ப நேரம் நமக்கு கொதிக்கணும்னு இல்லைங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா நமக்கு கிரேவி வந்து நல்லா திக்காய் வந்துடும். ஏன்னா முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறோம், மசாலாவும் வறுத்ததுனால ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் தான் கொதிச்சிருக்குது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி எப்படி திக்காயிட்டு இருக்குதுன்னு பாருங்கள். இன்னுமே உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க நான் ஏன் கிளறி விட்டுட்டே இருக்கிறேன் அப்படின்னா முந்திரி பருப்பு சேர்த்ததுனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நல்ல மொத்தத்தில் அந்த பவுட்ரு சேர்த்து 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். இன்னுமே நல்லா திக்காகி மட்டன் கிரேவி ரெடி ஆயிடும். இன்னும் ஆற இன்னுமே திக்காகுங்க. மட்டன் கிரேவி நல்லா ஆறி வரும்போது இன்னுமே நல்லா திக்காகி வரும். ரசம் வெள்ளை சாப்பாட்டோட ரசம் ஊற்றிட்டு பக்கத்தில் இதை வச்சு சாப்பிட்றதுக்கு சும்மா சூப்பராக இருக்குங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாரமாக தேங்காய் சேர்க்காமல் நல்லா ஒரு ஸ்பைசஸ் வறுத்து மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.